கர்நாடகத்தை உலுக்கிய பாலியல் வழக்கில் அதிரடி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆயுள் தண்டனையோடு சேர்த்து 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார். வணக்கம் சிவராமன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். கர்நாடகத்தை உலுக்கிய அந்த பாலியல் வழக்கில் ஒரு முக்கிய தீர்ப்பானது நேற்றே வெளியாகியிருந்தது. பிரஜ்வல் ரேவண்ணா பார்த்தோமேனால் குற்றவாளி என நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்த நிலையில் தற்பொழுது அவருக்கான அந்த தண்டனை விவரம் வெளியாகியிருக்கிறது. பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு ஆயுள் தண்டனையுடன் அபராதமானது விதித்து தற்பொழுது நீதிபதி சந்தோஷ் அவர்கள் இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார். பணிப்பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் முன்னாள் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு குற்றவாளி என்று பெங்களூரு சிறப்பு மக்கள் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த நிலையில் இன்று பிரஜ்வல் ரேவண்ணா என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த தண்டனை விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. இவர் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் கர்நாடக மாநிலம் ஹசன் தொகுதி ஜனதாதள கட்சியின் முன்னாள் எம்பியும் ஆவார். கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான பாலியல் வீடியோக்கள் வெளியாகி பார்த்தோமெனால் அதிர்ச்சிக்குள்ளாகி இருந்தது. கர்நாடகா முழுவதும் மிகவும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய ஒரு வழக்கு. இந்த வீடியோவில் இருந்த பெண்களை பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஹாசன் ஒலைசே நரசிம்மபுரா காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டது. இதையடுத்து சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடந்தது. இதன் பேரில் பிரஜ்வல் ரேவண்ணா மீது 4 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்குகள் தொடர்பாக ஜெர்மனியில் தலைமறைவாக இருந்து பின்னர் பெங்களூரு திரும்பிய அவர் கைது செய்யப்பட்டார். இதன் பின்னர் கடந்த 14 மாதங்களாக பிரஜ்வல் ரேவண்ணா சிறையில் இருந்து வருகிறார். பிரஜ்வல் மீதான 4 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதில் ஒன்றான மைசூர் KR நகரை சேர்ந்த 48 வயது பணிப்பெண்ணை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கம் ஒன்று. இந்த வழக்கில் SIT போலீசார் விசாரணை முடித்து பெங்களூர் மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு கோர்ட்டில் சுமார் 2000 பக்கங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை நேற்று முடிந்த நிலையில் நீதிபதி சந்தோஷ் கஜானா பட் பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என தீர்ப்பு வழங்கினார். பணிப்பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளி என்றும் ஆதாரத்துடன் நிரூபணமாகி உள்ளது என்றும் உத்தரவிட்டார். மேலும் அவருக்கான தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் ரேவண்ணாவிற்கு ஆயுள் தண்டனை, அதாவது இந்திய தண்டனை சட்ட பிரிவுகள் 376 மற்றும் 376(2) ஆகியவற்றில் குறைந்தபட்சம் இந்த ஆயுள் தண்டனை வரை நீட்டிக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டது. மற்ற பிரிவுகளான 354, 354B, 354C ஆகிய இந்த பிரிவுகளின் கீழ் தற்பொழுது இந்த தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 10 லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அவர் மக்கள் பிரதிநிதியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் தனது ஆயுள் முழுவதும் சிறையிலேயே கழிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. இது தற்பொழுது தேவகவுடா அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் பல்வேறு பணிகளை செய்திருந்திருக்கிறார். முன்னாள் பிரதமராக பதவி வைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய பேரனால் தற்பொழுது அவருக்கும் இது ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது.